கர்த்தருடைய நாம மகிமைக்காக சிலது, கர்த்தருடைய மகிமைக்காக சில வியாதிகள் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, லாசருவோட இன்சிடெண்ட் தான் அது. யோவானில் நம்ம படிக்கலாம். யோவானில் வந்து இந்த 11 லாசருவோட இது கொடுத்துருக்குது. அப்போ மரியாள் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட, உங்களுடைய நண்பன் வந்து வியாதிப்பட்டிருக்கான்னு நீங்கள் போகிறீங்களேன்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இது தேவ மகிமைக்காக வியாதிப்பட்டிருக்கிறான், அதனால் வந்து மரணத்துக்கு ஏதுவானது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதில் வந்து குமாரனும் மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து எவ்வளோ இது இல்லை, அது வந்து வியாதிப்பட்டு மறிச்சே போயிட்டான். ஆனால் ஆண்டவர் வந்து எவ்வளோ அழகாக எழுப்பி கொடுத்தார் இல்லையா? தேவனுடைய நாம மகிமைப்பட்டது. பலர் விசுவாசம் வச்சாங்க ஆண்டவர் மேலே. நான் நினைப்பேன் அங்கே கூடியிருந்த வேத பாரகர் பரிசேயர் கூட்டமெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருப்பாங்க இல்லையா? எல்லாருமே அப்போ தேவ மகிமை அங்கே வெளிப்படுது. அதே யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 2-3 ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இந்த பிறவி குருடன் இவன் செய்த பாவமோ இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோ ஏன் இப்படி பிறந்தான் சீஷர்கள் கேட்கும்போது, அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இது இவன் செய்த பாவமும் அல்ல, பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவ மகிமை வெளிப்படும்படியாக இப்படி பிறந்தான் அப்படின்ட்டு. அப்போ அவன் அப்படி பிறக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே விட்டுடல, அவனுக்கு சுகத்தை கொடுக்குறார். அப்போ அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. அதனால் நம்மளுக்கு சில பலவீனங்களோ எது வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய நாம மகிமைக்காக ஒரு வேளை ஆண்டவர் இதை அலோவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாம மகிமைக்காக அதை தாங்கிக்கணும். அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம வச்சுக்கும் பொழுதே ஆண்டவர் அதுக்குரிய பலத்தை கொடுத்துருவார், சோதனையை தாங்கி கொடுக்குற பலத்தை கொடுத்துருவார். அதனால் நம்ம வந்து நானும் நிறையா அந்த மாதிரிலாம் கடந்து வந்திருக்கேன். அப்போல்லாம் யோசிப்பேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களை கொடுத்தார். ஆனால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இந்த நாட்களில் தேவ நாம மகிமைக்குரியதாக இருக்கிறத நான் உணர்றேன். அதனால் நம்ம வந்து வியாதி வந்தாலோ கவலைப்படாதபடிக்கு நம்ம வந்து தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது யெகோவா ராஃபா நம்மளுக்குள்ளாக நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். அதனால் நம்ம வந்து இந்த நாளில் யெகோவா ராஃபாவை அண்டிக் கொள்வோம், சுகம் தரும் தேவனை அண்டிக் கொள்வோம், வியாதிகளுக்கு விலகி ஜீவிப்போன்னு சொல்லவர். ஆமென்.